கூட்டணியில் நிற்கிறதுக்காக டிடிவி தினகரன் ஆதரவு வேணும். பேரம் எப்படி நடந்திருக்கு? சீட்டுகளை தேவையில்லை, எங்களுக்கு சொத்துக்களை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஊழலை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லையா? நீங்களும் ஊழலுக்கு அஸ்திவாரம் போடுறவங்கிறது தானே. எலெக்ஷன் வந்து எதை வேணாலும் பண்ணிடுவீங்கிறது தானே. இது 3 பொண்டாட்டி கட்டினது தான் உங்கள் தாத்தாவோட வரலாறு. நியூஸ் படித்தவங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவர் தான் உங்கள் அப்பாவுடைய வரலாறு. சினிமா நடிகையை வந்து போதையில் வந்துக்கிட்டு சிகரெட்டால் சுட்டது தான் உங்களுடைய வரலாறு. அப்போ உங்கள் தலைவர்கள் வரலாறுகள்னால் இவ்வளோ மோசமான வரலாறு. இல்லை ஒரு அதிமுகவை போய் குறை சொல்கிறாரு. கோச்சைக்கு சொந்தக்காரரும் முதல்ல உங்கள் அப்பாவும் உங்கள் திமுக காரங்க தான். அன்றைக்கி காந்தியை கேலியாக பேசினவன் பூரா உங்கள் திமுக காரன் தான். உங்கள் ஈவேராவும் உங்கள் அப்பாவும் தான். உங்கள் அப்பா காந்தியை கொச்சப்படுத்தி பேசாததா? இதே யார் மீது பாசம் வைத்து 3 படைகளுக்கும் அவர்கள் பேரை வச்சாரோ அதே காந்தி, அதே நேரு, அதே மௌலானா அலி ஆசாத் 3 பேரும் சேர்ந்து நேதாஜி உயிரோடு வந்தால் உங்களிடம் ஒப்படைக்கிறேன்னு அஃபிடவிட் போட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க. இதை வெளியில் சொன்னது யார்? மௌலானா அலி ஆசாத் மனசாட்சி உறுத்தி நான் துரோகம் செய்து விட்டேன் நேதாஜிக்கு. வணக்கம். இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் செய்திகள், அதை பற்றின ஒரு விளக்கம். அதாவது இந்த எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டில், இந்தியா பூரா. தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. யாரோட கூட்டணி? இந்த டைமில் வந்துட்டு டிடிவி தினகரன் அறிக்கை விட்டுருக்கார். நான் எம்பி தேர்தலில் எலெக்ஷனில் நிற்க போகிறதில்ல, அப்படி என்ன ஜெயிக்க போகிறதில்ல, அது நல்லா தெரியும். ஜெயிக்க போகிறதுனால அவர் நிற்க போகிறதில்ல, அதனால தான் அவர் இப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கூட்டணிக்கு இப்போவே பாஜக அரசியல் கட்சி பண்ணுற அத்தனை இதுவும் அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தேமுக தலைவர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேமுதிகவோட பேரம் முடிஞ்சு போச்சு. அவங்க பிரேமலதா இது பண்ண மாதிரி பெரிய அறிக்கை விடுறாங்க. எப்படின்னா பத்மபூஷன் உயிரோடு இருக்கும்போது கொடுத்துருக்கலாம். உயிரோடு இருக்கும்போது நீங்கள் பத்மபூஷன் எங்கே கேட்டீங்க? எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு தானே கேட்டீங்க. சசிகலாட்ட எவ்வளோ பணம் கொடுத்து தான் வாங்கினீங்க. பிஜேபிட்டையும் பணம் தானே வாங்கினீங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் பணம் தானே பிரதானம். அதனால தான் விஜயகாந்துக்கு செல்வாக்கு இருந்தால் அவர் கட்சி தோற்றதுக்கு காரணமே அது தானே. 2016 மக்கள் நல கூட்டணிக்கு பிரேமலதா பணம் தானே கேட்டீங்க. அன்றைக்கி பத்மபூஷன் கேட்கலையே அவர் உயிரோடு இருக்கும்போது. அவர் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் அந்த விருதை பற்றி கவலைப்படலையே. இப்போ உங்களுக்குள்ளே பேச்சு நடத்தி பாஜகவுக்கு இவங்களுக்கும் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் பாஜக அரசாங்கம் கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? பாஜக தேமுதிக கூட்டணி உறுதியாகிவிட்டது. பத்மபூஷன் பட்டம் அதுக்கு ஒரு அஸ்திவாரம் அப்படிங்கிறது தான் நினைக்க முடியும். இப்படித்தானே சசிகலாவோடையும் பாஜக பண்ணிக்கிட்டீங்க. சசிகலாவை ஊழலுக்கு எதிரான கட்சிங்கிறீங்க பாஜக. ஊழல் பண்ணவங்களுக்கு நான் துணை போகிறீங்களே. அன்னைக்கு சசிகலாவுக்கு என்ன பண்ணீங்க? சசிகலா முதலமைச்சர் ஆக போகிறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை உடனே வர வச்சு சசிகலா முதலமைச்சர் ஆகாமல் ஜெயிலுக்கு தள்ளினீங்கல்ல. அன்னைக்கு சசிகலா ஊழல் ராணியாக தெரிஞ்சது உங்கள் கண்ணுக்கு. இன்றைக்கி என்னாச்சு? அதே சசிகலாவுக்கு என்ன பண்ணுறீங்க? காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்களே. 1600 கோடியை சொத்துக்களை பறிமுதல் பண்ணீங்க, அட்டாச் பண்ணீங்க. நம்ம இப்போ போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய 10 கிரவுண்டு, இது கொடநாடு எல்லாத்தையுமே இது பண்ணி சீஸ் பண்ணீங்க. பினாமி ஆக்டில் எடுத்தீங்க பாரதிய ஜனதா கட்சி. பினாமி ஆக்டில் பினாமி மற்றவங்க பேரில் பண்ணால் சிறை தண்டனை உண்டு, ஃபைனு கிடையாது, சிறை தண்டனை உண்டு. எல்லாத்தையும் தூக்கி போட்டீங்க. இவங்களுக்கு சசிகலாவுக்கு வெறும் 480 கோடி பணத்தை அபராதமாக கட்டுன்னு வாங்கிக்கிட்டு உங்கள் இதை சசிகலாவுக்கு அந்த இது போயஸ் கார்டனையும் கொடுத்துட்டீங்க, கொடநாடம் கொடுத்துட்டீங்க, எல்லா சொத்துக்களையும் திருப்பி கொடுத்துட்டீங்க. அப்போ ஊழலுக்கு துணை போகிறீங்கல்ல பாஜக. எதுக்காக? அரசியல் கூட்டணியில் நிற்கிறதுக்காக டிடிவி தினகரன் ஆதரவு வேணும். பேரம் எப்படி நடந்திருக்கு? சீட்டுகளை தேவையில்லை, எங்களுக்கு சொத்துக்களை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஊழலை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லையா? நீங்களும் ஊழலுக்கு அஸ்திவாரம் போடுறவங்கிறது தானே. எலெக்ஷன் எதை வேணாலும் பண்ணிடுவீங்கிறது தானே. இது அப்படி தான் பாஜகவுக்கு இங்கே கொடுக்கப்பட்டது.
இது தேமுதிகவுக்கும் இப்போ பத்மபூஷன் கொடுக்கப்பட்டது. சசிகலாவுக்கு அத்தனை சொத்துக்களையும் திரும்பி ஈடியவும் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்களே, ஈடியை பாரதிய ஜனதா கட்சி தன் சுயலாபத்துக்கு பயன்படுத்துகிறதுன்னு. அப்போ இது என்ன அர்த்தம்? இதுவும் அதே தானே. நாளைக்கு இதே திமுக நாளைக்கு 25 சீட்டு 30 சீட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் சேர்ந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் திமுக மேலே இருக்கக்கூடிய அத்தனை ஈடி வழக்குகள், அத்தனை இங்கு வருமான வரி வழக்குகளும் நீங்கள் ரத்து செய்ய மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அதனால் பாஜக திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடை எப்போதும் எடுப்பதில்லை. தாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சி நிலைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொள்கையை அவ்வப்போது மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் சசிகலா அதிலையும் பண்ணாங்க. இப்போ விஜயகாந்துக்கு பத்மபூஷன் கொடுத்ததிலையும் அரசியல் விளையாடுகிறது, கூட்டணி விளையாடுகிறது. பாஜக மற்ற கட்சிகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல, கூட்டணிக்காக என்ன வேணுனாலும் செய்வாங்க. வருங்காலத்தில் இதே செந்தில் பாலாஜி, இதே பொன்முடி இவர்களெல்லாம் பாஜக சங்கத்தாலேயே காப்பாற்றப்படுவார்களோ அப்படிங்கிற அச்சம் எல்லோருக்கும் வந்துவிட்டது சசிகலா விஷயத்தை பார்த்த உடனே. அப்படிங்கிற கருத்தை நாங்கள் முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது கனிமொழியின் உளறல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நேதாஜியை உயர்வாக பேசினார் ஆளுநர் என் ரவி. அதில் என்ன சொன்னார், காந்தியை பற்றி தாக்கி பேசலை அவர். 1942க்கு அப்புறம் காந்தி தலைமையில் இருந்தவர்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தலை. நேதாஜியின் உருவாக்கிய அந்த படைக்கு பயந்து தான் வெள்ளைக்காரர்கள் நமக்கு சுதந்திரம் கொடுத்தார்கள்னு சொன்னாங்க. நாட்டுப்பற்று இருக்கிறவன் நல்லவன் எல்லாம் இதை ஆதரிக்கணும். அயோக்கியர்கள், சமூக விரோதிகள் இவங்கெல்லாம் இதை எதிர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேதாஜியை சொன்னால் சமூக விரோதிகளுக்கு கோபம் வரும், அயோக்கியர்களுக்கு நேதாஜியை பெருமையாக சொன்னால் கோபம் வரும். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லேருந்து வயதானவங்க வரை நேதாஜியை அந்தளவுக்கு மரியாதை வச்சுருக்காங்க. காரணம், அவர் இந்திய சுதந்திர போகிற ஒரு IAS அதிகாரி. நீ அரசியல்வாதியை எல்லாம் அண்ணன் கை நாட்டுங்க. ஒருத்தனும் படிக்காதவன், படித்தவன் முட்டாளாக இருப்பான் இந்த திராவிட இயக்கத்தில் இருக்கிறவன். நீங்கள்லாம் நேதாஜியை வாய் வச்சு பேசலாமா? அவர் IAS முடிச்சுட்டு IASஐ தூக்கி போட்டுட்டு நாட்டுக்காக வந்த ஒரு மனுஷன். அவரை நீங்கள் பாராட்ட வேணாம், அவரை தாக்கி பேசலாமா? உங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? என்ன ரத்தம் ஓடுது உங்களுக்கு? அதைத்தான் சொல்கிறேன். அவர் ஏதோ கவர்னர் பாராட்டி சொன்னால், அவர் கவர்னர் பேசுகிறதுக்கு பல விஷயம் இருக்குது நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நேதாஜியை பற்றி சொல்லிட்டதுனால அவர் கோச்சைக்கு சொந்தக்காரரும். கனிமொழி சொல்கிறாங்க, கோச்சைக்கு சொந்தக்காரரும் முதல்ல உங்கள் அப்பாவும் உங்கள் திமுககாரங்க தான். அன்றைக்கி காந்தியை கேலியாக பேசினவன் பூரா உங்கள் திமுககாரன் தான், உங்கள் ஈவேராவும் உங்கள் அப்பாவும் தான். உங்கள் அப்பா காந்தியை கொச்சப்படுத்தி பேசாததா? பொம்பளைங்களோட டான்ஸ் ஆடினார்னு சொன்னவராச்சும் உங்கள் அப்பா. அதை விட காந்தியை கொச்சப்படுத்த முடியுமா? அப்படி கொச்சப்படுத்தி பேசினவர் உங்கள் அப்பா. தேச விரோதிகள் எல்லாம் உங்கள் இதை சேர்ந்தவங்க தான். கோச்சையின் சொந்தக்காரர்கள் யார்? நீங்கள் தான். தேசிய கொடியை சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றினவங்க நீங்கள்லாம் தேச விரோதிகள், கோச்சையின் சொந்தக்காரர்கள். தேச சுதந்திரங்கள் சென்னைக்கு நீங்கள் பண்ண வேலை தானே. உங்கள் அப்பா என்ன பண்ணார்? இந்திய இராணுவத்தை போய் வரவேற்க மாட்டேன்னு சொன்ன தேச விரோதி அவர். தோச்சையின் சொந்தக்காரர்கள்லாம் நீங்கள் தான், திமுகவில் வளம் வந்தவர்கள் தான். ஆக நீங்கள்லாம் நேதாஜியை பற்றி பேசுவதற்கு அடிப்படை உரிமை இல்லை. கனிமொழி போன்றவர்கள் நேதாஜியை பாராட்டி பேசுவதற்கு தகுதி இல்லை. 2Gயில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு பெண்ணு நாட்டுக்காக பல ஜெயிலுக்கு போய் வெள்ளையர்களுக்கு இதில் கண்ணில் விரலை விட்டு ஆட்டின ஒரு மாபெரும் வீரனை பற்றி பேசுவதற்கு கனிமொழி என்ற அக்யூஸ்டுக்கு இது கிடைக்கா? தகுதி இருக்கா? அக்யூஸ்டுங்கிற வார்த்தையும் சொல்கிறேன். நான் தான் விடுதலை ஆகிட்டேனே, என்ன எப்படி அக்யூஸ்டை பார்க்கணும்னு சொல்லலாம்பீங்க. இன்னும் அப்பீலில் தானே இருக்குது. என்றைக்கு வேணாலும் நீங்கள் இருக்கலாம்ல. நீங்கள் வாங்கின பணமெல்லாம் தெரியாதா? எப்படி மீட்டிங் போட்டீங்க, ஜாஃபர் சேட்டுகிட்ட என்னென்ன பேசுனீங்க? நீங்கள்லாம் பேசுகிறதுக்கு, ஒரு தேசத்தந்தையை பேசுகிறதுக்கு அருகதை இருக்கா உங்களுக்கு? கோச்சையின் சொந்தக்காரர்கள் உங்கள் அப்பா தான், உங்கள் திராவிட இயக்க சேர்ந்த தலைவர்கள் தான். அடுத்து இந்த வைகோ பேசுகிறது இருக்க, அவரும் ஒரு பழைய அரசியல்வாதி. இதோட அரசியலை விட்டு ஓய்வு பெற்றுடணும். என்ன நீங்கள்லாம் படித்தவங்கன்னு சொல்லிக்கிறீங்க, MABLங்கிறீங்க. உங்கள் பதவிக்கு தகுந்தபடி, உங்கள் படித்த படிப்புக்கு தகுந்தபடி உங்கள் பேச்சு இருக்க வேணாமா? இந்திய அரசியல் சரித்திரத்தையே படிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இவர் சொல்கிறார் வைகோ, அதாவது நேதாஜி 3 படை வச்சுருந்தாராம். இந்த படையை பற்றி எதுவுமே தெரியாது இவருக்கு வைகோ. சவுத்து சைடில் போய் ஓட்டு வாங்கும்போது மட்டும் அப்படியே பேசுவார். முத்துராமலிங்க தேவர் சுதந்திரத்துக்காக பண்ணார், அந்த ஓட்டை வாங்குறதுக்கு, முக்குளத்தூர் ஓட்டை வாங்குறதுக்கு நடிப்பார். இவர் நடிப்பை நம்பி ரொம்ப பெரிய ஏமாந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, நேதாஜி 3 படை வச்சுருந்தாராம்.
அந்த 3 படைப்பிரிவுக்கும் ஒன்றுக்கு காந்தி பேர் வச்சாராம், ஒன்றுக்கு நேரு பேர் வச்சாராம், இன்னொன்றுக்கு ஆசாத் பேரை வச்சாராம். கண்டுபிடிச்சிட்டாரு. நாங்கள் பேசுகிறது என்னங்கிறத வைகோ புரிஞ்சுக்கோங்க. நேதாஜி காந்திக்கு விசுவாசமாக இருந்தார். அன்னைக்கு ஹிட்லர் வந்து ஜெர்மனியில் காந்தியை தாக்கி பேசும்போது என்னுடைய தலைவர் எனக்கு சீனியர், அவரை தாக்கி பேசாதீங்கன்னு சொன்னார். காந்திக்கு விசுவாசமாக இருந்தார். நேரு இவரை காலை வார்றதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கார் அரசியல்ங்கிறது தெரிஞ்சும் நேருவையும் மதித்தார் நேதாஜி. ஏன்னா அரசியல் போராட்டத்தில் இவங்கெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, சுதந்திர போராட்டத்தில் அப்படின்னு மரியாதை கொடுத்தார். ஆசாத், மௌலானா அலி ஆசாத், அவரை தான் சொல்கிறாரு வைகோ, அவரையும் மதித்தார் நேதாஜி. அவருடைய பழைய இதுக்கு அவங்க பேரை கூட வச்சாங்கன்னா எவ்வளோ மரியாதை வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது இந்த 3 பேரும் துரோகம் பண்ணாங்க நேதாஜிங்கிறதுக்கு தானே ஆதாரத்தோடு சொல்கிறோம். அது வைகோவுக்கு புரியலையா? இப்போ படித்து பார்த்துட்டு பேசுகிறீங்களா, இல்லை சும்மா யாரும் எழுதி கொடுத்ததை அப்படியான்னு பார்த்துட்டு பேசுகிறீங்களா? வைகோ அவங்க எங்களுடைய இது வந்து இந்த 3 பேரும் துரோகம் பண்ணாங்க நேதாஜிக்குங்கிறது தான் எங்களுடைய இது. அதனால தான் கோஷலே கமிஷன் ரிப்போர்ட்டு தெரியுமா உங்களுக்கு? கோஷலே கமிஷன்னா என்னன்னு தெரியுமா வைகோவுக்கு? அப்படி ஒரு கமிஷன் அமைச்சது தெரியுமா? எந்த வருஷம் அது அமைக்கப்பட்டது, யார் பிரதமராக இருக்க போது அமைக்கப்பட்டது, அதில் சாட்சி சொன்னவங்கெல்லாம் யார் தெரியுமா வைகோவுக்கு? அவங்க என்ன சொல்கிறாங்க அதில்? அதே யார் மீது பாசம் வைத்து 3 படைகளுக்கும் அவர்கள் பேரை வச்சாரோ அதே காந்தி, அதே நேரு, அதே மௌலானா அலி ஆசாத் 3 பேரும் சேர்ந்து நேதாஜி உயிரோடு வந்தால் உங்களிடம் ஒப்படைக்கிறேன்னு அஃபிடவிட் போட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க. இதை வெளியில் சொன்னது யார்? மௌலானா அலி ஆசாத் மனசாட்சி உறுத்தி நான் துரோகம் செய்து விட்டேன் நேதாஜிக்கு. நேதாஜி எங்கள் மேலே இவ்வளோ மரியாதை வச்சுருந்தார். ஆனால் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து கதை போட்டோம், நாங்கள் இது கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம், இதை சம்மந்தமாக நான் புத்தகமே எழுத போகிறேன்னு சொன்னதா வாக்கு மூலம் கோஷலே கமிஷனில் பதிவாயிருக்கு. போய் படிங்க. இல்லைன்னா என்கிட்ட தைரியம் இருந்தால், உங்களுக்கு திராணி இருந்தால் வைகோ என் கூட வந்துக்கிட்டு பேச்சுக்கு வாங்க, நம்ம 2 பேரும் விவாதம் செய்யலாம். தைரியம் இருந்தால் வாங்கங்கிற தத்துவம். அதனால் இவ்வளவும் பண்ணிட்டு நீங்கள்லாம் ஒரு அரசியல் தலைவர்கள், நேதாஜி பற்றியெல்லாம் பேசலாமா? நீங்கள்லாம் பிரிவினைவாதிகள். உங்களுக்கு எல்லாம் அந்த இது எங்கே இருக்குது? இதுக்காகத்தான் இதையெல்லாம் இப்போ மோடி இருக்கார், மோடியை இந்த விஷயத்தில் பாராட்டுறோம் நாங்கள். என்ன விஷயம்? மோடி இன்றைக்கி பிரதமராக இருக்கிறார். இந்த ஃபைலெல்லாம் கண்ணால் பார்த்தவர், கோப்புகளை எல்லாம் வயிறு எரிகிறார். அவர் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை இவங்க பண்ணியிருக்காங்களேன்னு வயிறு எரிகிறார். அதனால தான் நேதாஜி மேலே அவங்களுக்கு பிஜேபி உங்களுக்கு சர்வார்கார் இவங்கெல்லாம் வந்து பல விஷயங்களை நேதாஜி படைக்கு எதிராக பண்ணினதாக குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் நேதாஜி மேலே வந்து அவருக்கு மிகப்பெரிய பக்தி மோடிக்கு வந்தது. ஏன்னா ஃபைலெல்லாம் படிக்கிறார், இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்களேன்னு. ஸோ நேதாஜிக்கு டிரைவராக இருந்தவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அதில் ஒரு பெரிய வேடிக்கை, அவர் இஸ்லாமியர். அவரை வந்து மோடிகிட்ட காமிக்கிறாங்க, அவர் காலை தொட்டு கும்பிட்றாரு மோடி. நேதாஜியின் டிரைவரை காலை தொட்டு கும்பிட்றாரு மோடி. அந்த படம் கூட வந்துருக்கு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு நேதாஜி மேலே ஒரு பற்று வரும். அதாவது இஸ்லாமியர்கள் எல்லாம் மோடியை எதிர்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஒரு ராமர் காலில் விழுந்த அதே மோடி ஒரு இஸ்லாமியர் நேதாஜிக்கு டிரைவராக இருந்த ஒரு காலிலும் விழுகிறாருன்னா அந்த தேசப்பற்று எதனால் வந்தது? பல உண்மைகளை தெரிஞ்சதுனால வந்தது. சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு, ஊரில் உட்காந்துக்கிட்டு, ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த கனிமொழி இவங்க, அதனால தான் கனிமொழி இவங்களுக்கு தூத்துக்குடியை வந்து நேதாஜியை வந்து நேசிக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் சொல்கிறேன். தூத்துக்குடியில் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு உண்மையிலே மனசாட்சி இருந்தால் அந்த எலெக்ஷனில் கனிமொழிக்கு, நேதாஜி பக்தர்கள் எல்லோரும், நேதாஜியை நேசிப்பவர்கள் எல்லோரும் கனிமொழிக்கு ஓட்டு போடாதீங்க. வைகோ எங்கு நின்றாலும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. இவர்களெல்லாம் துரோகம் செய்பவர்கள் நேதாஜிக்கு அப்படிங்கிற கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது உதயநிதி ஏதாச்சும் ஒன்று உளறிக்கிட்டு தான் டெய்லி அவர் உளறல், அவருக்கு நன்றி சொல்கிறோம். ஏன்னா அவர் உளறிக்கிட்டு இருக்கிறதுனால தான் எங்களுக்கு செய்தியாக பேச முடியுது. உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு? இளைஞர் அணியை கூப்பிட்டுருக்கார். இளைஞர் அணிகள் எல்லாம் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கெல்லாம் ஒரு டேப் கொடுக்க போகிறோம். டேபுங்கிறது என்னென்னு ஒரு சில பேருக்கு தெரியாது. நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி அது ஒரு சின்ன கம்ப்யூட்டர். மொபைல் ஃபோனை விட ஒரு 2 மடங்கு 1 மடங்கு பெருசாக இருக்கும். அது கம்ப்யூட்டர் மாதிரி. இதை பரிசீலிச்சிருக்காங்க திமுக இளைஞர் அணிக்கு போகிறான். யார்? உதயநிதி. எதுக்கு பரிசீலிச்சிருக்காங்க தெரியுமா? அந்த ஐடி விங்கன்னு வச்சுட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு திட்டுறது, கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, இல்லாதையும் பொருளாதையும் வீடியோவை போடுறது, இந்த குறுக்கு வேலை
இந்த இது ஏதாவது மோசடி பண்ணுற வேலை இதெல்லாம் இப்போ கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்களுடைய இளைஞர் அடிக்கு கொடுத்து கெட்ட வாரத்தில் போடு, இல்லாததும் பொல்லாதையும் போடுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக போகிறாரு, கொடுத்துருக்காரு. அதை பெருமையாக சொல்கிறார். அதே மாதிரி சமூக வலைத்தளத்தில் நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, அதை நம்ம உணர்ந்து தான் ஆக வேண்டும். இன்றைக்கி உங்களுக்கு நினைவு பரிசாக டேப் கொடுக்கப்பட்டிருக்கு. தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து சொன்னார், இளைஞர் அணியிலேருந்து பெருசாக கலந்துக்கல யாருமே அப்படின்னு. அதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நம்ம இளைஞர் அணி அதை சரியாக இது பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தமும் படுறாரு. ஏன் வருத்தப்படுறாருன்னு, இளைஞர் அணி மேலே எப்படி வருத்தப்படுறீங்க? உங்கள் இளைஞர் அணி எல்லாம் தேங்காயை திருடுறவன், உங்கள் இளைஞர் மாநாட்டில் வந்து இளநியை திருடினான், வாழைக்காயை திருடினான், தேங்காயை திருடினவன், வாழைக்காயை திருடினவன், இளநீர் திருடினவனெல்லாம் இளைஞர் அணியில் வச்சுக்கிட்டு அவங்க கையில் போய் டேப்பை கம்ப்யூட்டரில் கொடுத்து இந்த வேலை பண்ணு, அவனுக்கு என்ன தெரியும், கணக்கில் எழுதிடலாம், திமுக கட்சி கணக்கில் எல்லாத்துக்கும் டேப்பை கொடுத்துட்டேன்னு. அதனால் அதை கொடுத்து அதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறார். டேப்பை கொடுத்தோம் இளைஞர்களுக்கு தெரியலையே அப்படின்னு. அதான் திருடங்க இருக்காங்க இளைஞர்கள், அதனால் தெரியல அப்படிங்கிறது தான் செய்தி. அதுக்கடுத்து அதிலே இன்னொன்று என்ன சொல்கிறாரு, அதிமுகவுக்கு அது எந்த கொள்கையும் கிடையாதான், ஆனால் எங்கள் திமுகவுக்கு கொள்கை இருக்குது, எங்கள் அரசியல் தலைவர்களுக்கு வரலாறு இருக்குங்கிறார். ஆனால் நம்முடைய இயக்கத்துக்கு மட்டும்தான் வரலாறு இருக்குது, தலைவருடைய வரலாறு இருக்குது, இயக்கத்துடைய வரலாறு இருக்குது, கொள்கை என்ன இருக்குது. நீங்கள் அதிமுக காரனை போய் கேட்டு பாருங்களேன், உங்கள் கொள்கை என்னென்ன. அவனுக்கு இருக்கிறது ஒரே கொள்கை தான், திமுக காரனை திட்டுறது, திமுக எதிர்க்கிறது. இவங்க அரசியல் தலைவருக்கு வரலாறு இருக்குங்கிறது. அதிமுகவில் வந்து எந்த வரலாறும் இல்லையா, எம்ஜிஆர் படைத்ததெல்லாம் வரலாறு இல்லையா, ஆனால் இவங்க இதில் வந்து எங்கள் கொள்கையே வேறு, வரலாறு வேறு அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு. என்ன வரலாறு, உங்கள் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு என்ன வரலாறு பேசுவோமா? உங்கள் ஈவேராவை பற்றி பல தடவை சொல்லியாச்சு. அவருடைய வரலாறே வளர்ப்பு பொண்ணை கல்யாணம் பண்ணது தான் அவருடைய வரலாறு. பொதுக்கூட்டத்துக்கு போகும்போதெல்லாம் பணம் வாங்கினது தான் உங்கள் ஈவேராவோட வரலாறு. உங்கள் அண்ணாவோட வரலாறு என்ன, ஒரு சினிமா நடிகையோடு போயிட்டு அந்த சினிமா நடிகையை கொச்சப்படுத்தி அலங்கார தமிழில் பேசுனது தான் உங்கள் தலைவரோட வரலாறு. 3 பொண்டாட்டி கட்டினது தான் உங்கள் தாத்தாவோட வரலாறு. நியூஸ் படித்தவங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தது தான் உங்கள் அப்பாவுடைய வரலாறு. சினிமா நடிகையை வந்து போதையில் வந்துக்கிட்டு சிகரெட்டால் சுட்டது தான் உங்களுடைய வரலாறு. அப்போ உங்கள் தலைவர்கள் வரலாறுலாம் இவ்வளோ மோசமான வரலாறு. இதில் ஒரு அதிமுகவை போய் கொள்ள சொல்கிறாரு, அவங்களுக்கு வரலாறு இல்லையா, அதிமுகவுக்கு கொள்கை இல்லையா. உங்கள் கொள்கை என்ன, கொள்ளை அடிப்பது தானே உங்கள் கொள்கை, ஊழல் செய்வது தானே உங்கள் தாத்தாவோட கொள்கை, அதுக்கடுத்தது வாரிசு அரசியல் தானே உங்களுடைய கொள்கை, மதுவை கொண்டாந்து மக்களை கெடுத்தது தானே உங்களுடைய கொள்கை, கள்ள ஓட்டு கலாச்சாரத்தை கொண்டாந்து தமிழ்நாட்டு அரசியலே கெடுத்தது தானே உங்களுடைய கொள்கை, வன்முறையை கொண்டு வந்து பல பேரை கொலை செய்தது தானே உங்களுடைய கொள்கை. ஆக கொள்கையை பற்றி வரலாறு பற்றி பேசுகிறதுக்கு உதயநிதிக்கோ அவங்க குடும்பத்து தலைவர்கள் யாருக்கோ அவங்க கட்சி தலைவர்கள் யாருக்குமே அருகதை இல்லை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வேண்டும். அடுத்தது ஹிந்து என் ராம், மறுபடியும் அவரும் அரசியல்வாதி ஆகிட்டார். ஒரு பத்திரிக்கைக்காரவங்க, பெரிய பத்திரிக்கை வச்சு நடத்துகிறவங்க, ஆங்கில பத்திரிக்கை, எவ்வளோ பெரிய பத்திரிக்கை தெரியுமா, நடுநிலை நாளிதழ்னு இன்றைக்கி போடுவாங்க. அன்னைக்கு நடுநிலை நாளிதழாக இருந்தது ஹிந்து. அப்போ கொஞ்சம் இப்போ ஒரு தான் படித்தவர்னு சொல்கிறாங்க ஹிந்து என்றாம், எனக்கு அப்படி தெரியல. படித்தவங்களாக இருந்தால் ஒரு தொழிலை நடத்துகிறீங்க, ஒரு பத்திரிக்கையை நடத்துகிறீங்க, படித்தவனாக இருந்தால் எப்படி பார்ப்பான், நம்ம பத்திரிக்கையை யார் படிக்கிறா? ஹிந்து பத்திரிக்கையை பிராமணர்கள் பெரும்பாலான படிப்பாங்க. ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சவங்க படித்தவங்க எல்லாம் ஹிந்துவை படிப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட ஹிந்துவை காமிப்பாங்க. இது நடுநிலை நாளிதழ், ஆங்கிலம் ரொம்ப நல்லா இருக்குன்னு காமிப்பாங்க. இப்படி இருந்தது தான் இந்து. கஸ்தூரிங்கிறவர் இருந்தவரை இந்த நடுநிலைத்தன்மையையும் அந்த ஸ்டாண்டர்டையும் அந்த இதையும் தகுதியையும் அவர் காப்பாற்றினார். ஹிந்து என்றாம் வந்து இன்றைக்கி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டு அரசியலில் மிகவும் ஆபாசமாக பேசுவது அண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அண்ணாமலை பேசுகிறது ஆபாசம்னா திமுக காரன் பேசுகிறதெல்லாம் எதில் வரும்? உங்கள் ஸ்டாலின் கவர்னரை பார்த்து ஒருத்தன் இருக்கானேன்னு பேசினார, அது வந்து ஆபாசம் இல்லையா? ஹிந்து என்றாமுக்கு தான் கேட்குறேன், அது வந்து ஆபாசம் இல்லையா? கவர்னரை கொச்சப்படுத்திக்கிட்டு போடா வாடான்னு சொல்லி கெட்ட வார்த்தைகளில் அரசியல் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் இப்போ கொஞ்சம் பேசுகிறாங்களே, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆபாசமாக தெரியலையா?
அண்ணாமலை தான் அதிகமாக ஆபாசமாக பேசுகிறான்னு சொன்னீங்களா? ஒரு பத்திரிக்கை வச்சு நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருந்ததா? நடுநிலையாளர்கள், பிராமணர்கள், படித்தவங்கள்லாம் படித்த பத்திரிக்கை. நீங்கள் திமுகவை வந்து ஆதரித்து நீங்கள் அதில் செய்தி போட்டிங்கன்னா பிராமணர்கள்லாம் உங்கள் பத்திரிக்கை விட்டு வெளியில் போயிடுவாங்கங்கிற அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இருந்ததா? படித்தவர்கள் பெரும்பாலான பேர் திமுகவை விரும்ப மாட்டாங்க. ஒன்று சாத்வீகமாக இருக்கிறவங்க வந்து இந்த வன்முறையை விரும்ப மாட்டாங்க. அவங்கெல்லாம் படிக்கிறது ஒரு உங்கள் பத்திரிக்கை. உங்கள் திமுகவை இது பண்ணால் அவங்கெல்லாம் படிப்பதை நிறுத்திடுவாங்கங்கிற அடிப்படை அறிவு உங்களுக்கு இருந்ததா? அப்போ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி அவர்கள் கொடுக்கும் கூலியை வாங்கி கொண்டு ஒரு பத்திரிக்கையை குட்டிச்சவராக்கி அதில் பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டீங்களே. படித்த அத்தனை பேரும் உங்கள் பத்திரிக்கை விட்டு வெளியில் வந்துட்டாங்களே. உங்களுக்கெல்லாம் ஒரு பத்திரிக்கையாளராக பேசுகிறதுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? அவர் அண்ணாமலை வந்து ஆபாசமாக பேசுகிறாருன்னு சொன்னீங்களே. இங்கே உங்களுடைய இந்த மோசமான இந்த அஃபென்ஸ் அதை கண்டிக்கிறோம். அதில் திருந்தலைன்னா அப்புறம் நாங்கள் யோசிப்போம். ஆபாசத்தை விடுங்க, கொலை செய்தவர்களுக்கு தப்பு பண்ணுறவங்க, பத்திரிக்கையை வச்சுக்கிட்டு கொள்ளை அடிக்கிறவங்க, மற்றவங்களை மிரட்டி பணம் பறிக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவாக இருந்தீங்களா இல்லையா? ஹிந்து என்று நமக்கு கேட்குறேன். கொடநாடு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் அந்த சியான்கிறவர், அந்த கொடநாடு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட சியானை வந்து கையில் போட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அவர்கிட்ட பணம் பறிக்கணும்னு நக்கீரன் கோபால் திட்டம் போட்டதெல்லாம் இவருக்கு தெரியாதா? இண்டு என்றான். அந்த நக்கீரன் கோபால் அவருடைய பத்திரிகையாளர் ஒருத்தரை டெல்லிக்கு அனுப்பி சியான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சி அங்கேருந்து மேத்யூ தாமஸ்ன்னு இருக்கக்கூடிய பத்திரிகையாளரை அங்கேருந்து மேத்யூ சாமுவேல்னு இருக்கக்கூடிய பத்திரிகையாளரை இன்னொரு நக்கீரன் கோபாலை உங்கள் பத்திரிக்கையாளர் அனுப்பி சியான்கிற கொலைகாரனை தூண்டி விட்டு நீ எடப்பாடி பழனிசாமி தான் கொலை சொன்னாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி 600 கோடி பேரம் பேசினதெல்லாம் செய்தி வந்ததை. அப்படிப்பட்ட நக்கீரன் கோபால் கவர்னர் மேலே ஏதோ சொன்னாருன்னு சொல்லி அவருக்கு வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராகிறாங்க. அப்படி பத்திரிக்கையை வச்சுக்கிட்டு மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலுக்கு நீங்கள் போய் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நின்று அவர்களுக்கு ஆதரவாக பேசினீர்களா இல்லையா? நீங்கள்லாம் பத்திரிக்கை தெரிவித்து பேசலாமா? ஒரு கொலைகாரனுக்கு சாதகமாக போன நீங்கள்லாம் அண்ணாமலை ஆபாசமாக பேசுகிறாருன்னு சொல்கிறதுக்கு ஹிந்து என்று நமக்கு அடிப்படை உரிமை இருக்காங்கிற கேள்வியும் நாங்கள் வந்து பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ரஜினிகாந்த் அவருடைய மகள் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தார், இவங்கெல்லாம் எங்கள் அப்பாவை சங்கின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்குது, முதுகெலும்பில்லாத கோழைகளின் கூட்டம். இவன் என்ன பண்ணுறான், யாராச்சும் இப்போ எங்களை போன்றவர்கள் நாங்கள் எல்லாத்தையும் தாக்குறோம். ராமரை பற்றி பேசினாலும் சரி, பிஜேபியை பற்றி பேசினாலும் சரி, மோடியை பற்றி பேசினாலும் சரி, சங்கியுமா. நான் சொன்னேன், இவங்கெல்லாம் மங்கின்னு சொல்லுங்கள், இவங்கெல்லாம் குரங்குகளின் கூட்டம். சங்கின்னு சொல்கிறவன்லாம் குரங்குகளின் கூட்டம். அவனை மங்கின்னு சொல்லுங்கள், அவங்கள பொருட்படுத்தாதீங்க. இவங்கெல்லாம் தேச விரோதிகள், சமூக விரோதிகள், நாட்டில் இருக்கிற அத்தனை அட்டூழியத்தம் பண்ணுறவன்னு சொல்லி நான் என்ன சொன்னேன், சங்கின்னு சொல்கிற தைரியமுள்ள முதுகெலும்பு இருக்கிற ஒருத்தனாவது ஏன் முன்னாடி வாங்கிடான்னு கேட்டேன். நான் சுத்த தமிழன், என்னை பார்த்து சங்கின்னு சொல்கிறது இவங்க எவனாக இருந்தாலும் முன்னாடி வா. இன்றைக்கி ரஜினிகாந்தை பார்த்து சங்கின்னு சொல்கிற ஒருத்தனாவது என் முன்னாடி வாங்கடான்னு சொன்னேன். முதல்ல நீ அடிப்படை தமிழன் இல்லை. அவங்க வந்துக்கிட்டு இன்னொரு ஆளை பார்த்துக்கிட்டு சங்கின்னா நான் இதாக பேசுகிறேன்னு முதுகெலும்பு இல்லாத பசங்க இவங்க பேசுகிறது வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. இது மங்கிகளின் கூட்டம், குரங்குகளின் கூட்டம், சமூக விரோதிகளின் கூட்டம். இவர்கள் சங்கின்னு சொல்கிறதுனால யாருக்கும் குறைஞ்சி போயிடாது. சனாதனத்தை சொன்னாலே போராடுறாங்கங்கிறாங்க ரஜினிகாந்த். அவங்க போராடுறது என்ன, சும்மா அந்த வீடியோலையும் யூடியூப்லேயும் பெருசாக பேசுவான் அரசியல் தலைவர். என்ன சனாதனத்தை பேசுனா என்ன, எவன் போராடினா, தைரியமாக போராட சொல்லுங்கள் சனாதனத்தை எதிர்த்து. அத்தனை இந்துக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களும் சனாதனத்தை வந்து அடிப்படையாக கொண்டுக்கிட்டு தான் இன்றைக்கி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான். அதை குறைச்சி பேசுகிறதுக்கு இதில் எவனுக்குமே வந்து இது கிடையாது, தகுதி கிடையாது. அப்படி அவங்க பேசுனாங்கன்னா ஒட்டுமொத்த இந்து மக்களும் அவங்கள பார்த்துக்குவாங்க. அவங்க சும்மா அந்த பத்திரிகையிலையும் பேட்டி கொடுக்குறவனெல்லாம் பெருசாக எடுக்காதீர்கள். அதனால் இந்த மங்கிகளின் கூட்டம், சங்கின்னு சொல்கிறவன கோழைகள், ஓடி ஒளிகிறவன், நேருக்கு நேர் வந்து பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒருத்தனாவது எனக்கு நேரம் வந்து என் கூட பேச சொல்லுங்கள்.
அதைத்தான் அந்த மங்கிகளின் கூட்டத்துக்கு சொல்கிறேன். அதனால் சங்கிங்கிறத சொல்கிறதுனால யாரும் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த கூட்டம் வந்து சமூக விரோத கூட்டம் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லவர்களுக்கு வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து இறுதியாக விஜய் அரசியல் கட்சியாக பதிவு செய்கிறதுக்காக விஜய் கட்சியை அவருடைய பிரதிநிதிகள் டெல்லிக்கு போக போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ இந்த அரசியல் கட்சியாக பதிவு செய்கிறாங்களே தேர்தல் கமிஷனில், அந்த விஷயத்தையும் சொல்லணும், தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். நாங்கள்லாம் அரசியல் கட்சியாக பதிவு செய்ய போட்டால் 2 வருஷம் ஆச்சு. தகுதியின் அடிப்படை 1008 இது கேட்பாங்க. அதே இது பார்த்தா டிடிவி தினகரன் போய் 1 வாரத்தில் பண்ணிட்டு வந்துட்டார். டெல்லிக்கு போய் உக்காந்துக்கிறாங்க, 1 வாரத்தில் பண்ணிடுறாங்க. கமலஹாசன் 1 மாதத்தில் போய் பண்ணிட்டு வந்துட்டார். நாங்கள் 2 வருஷம் 1.5 வருஷம் காத்து கிடந்து பல விஷயங்களை கேட்டு அப்புறம் எல்லாம் சரியாக இருந்தோன்னே தான் எங்களை பதிவு செஞ்சாங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள், விஜய் ஆட்கள் வந்து நேராக டெல்லிக்கு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? 1 வாரத்தில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ தேர்தல் கமிஷனுக்கு நான் கேட்குற கேள்வி, நீங்கள் வந்து இந்த மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு பதிவு செய்கிறீங்களே, அது எல்லாம் எப்படி, எந்த அடிப்படையில் பதிவு செய்கிறீங்க? தகுதியின் அடிப்படையிலா, இல்லை செல்வாக்கு உள்ளவங்களுக்கா, இல்லை பணம் கொடுத்தவங்களுக்கா? உங்கள் இதில் எல்லாமே வாங்கித்தரோம்னு நிறைய புரோக்கருங்க சுற்றுறாங்களே. டிடிவி தினகரனுக்கு ரெட்டையிலே வாங்கி சொல்லுன்னு சொல்லி கோடிக்கணக்கில் வாங்கின ஒரு புரோக்கரை கைது செஞ்சாங்களே. அப்போ புரோக்கருங்க தேர்தல் கமிஷன்லையும் சுற்றுறாங்களா? இல்லை பெரிய விஐபிங்க வந்தால் 1 வாரத்தில் பதிவு செஞ்சு கொடுத்துருவீங்களா? அரசியல் செல்வாக்கு அங்கேயும் விளையாடுதா? நடிகர் விஜய்க்கு சொல்கிறேன், அரசியல் கட்சி பதிவு செய்ய போகிறாரு. நாங்கள்லாம் பாடாப்பட்டோம். பல மீடியேட்டருங்க, பல புரோக்கருங்க, தரகர்கள்லாம் வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அவ்வளோ பணம் கொடு, இவ்வளோ பணம் கொடு. அதனால் நீங்கள் இங்கே பதிவு செய்கிறதா இருந்தால் 1 வாரம் 10 நாளில் ஒன்று பணம் கொடுத்து பதிவு செய்யணும், இல்லைன்னா அரசியல் செல்வாக்கை வச்சு மத்திய அரசாங்கம் நீங்கள் தான் இப்போ பிஜேபியோட கூட்டு சேர்ந்தாலும் சேருவீங்கன்னு ஒரு பேச்சு வருது. அதனால் பிஜேபி தலைவர்களை போய் பார்த்தீங்கன்னா 1 வாரத்தில் உங்களுக்கு பதிவு கிடைச்சிடும். இதுதான் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய தற்போதைய நிலை அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.